கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்துக்கிறார். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய வார்த்தைகளை தியானித்து நம்ம ஆராதனை பகுதியை நம்ம செய்யலாம். அதுக்கு முன்பதாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் கிருபை உள்ளவர் அப்பா, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஒரு சில பேராக உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை துதிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்பா. இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோன்னா அதற்கு காரணம் உங்கள் கிருபை தான் தகப்பனே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நேரத்தில் எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு நீங்கள் தந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் நாங்கள் பாடுற பாடல்களப்பா, நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் தகப்பனே. தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது அதில் இருக்குது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் த சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும். இன்னைக்கு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை தான். எவ்வளோ நாடுகள், வளர்ந்த நாடுகள், மருத்துவத்துறையில் முன்னேறின நாடுகள் கூட தங்களுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதான் புலம்பல் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாங்க நமக்கு. நம்ம ஒருவேளை அதை உணராமல் நம்ம இருந்திருக்கலாம், சரியா? எவ்வளோ கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க, அது நம்மளுக்கு அறிந்த பிறகு கூட நம்ம அப்படி உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு பாடலையை கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் பாட போறீங்க. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்பர் இயேசுவின் நாமம். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதி. அவர் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம மேல கிருபையா இருக்கிற தேவன், அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் அந்த அழைப்புல நம்ம மாறாத ஒரு தகப்பன், அவர் உண்மையுள்ள ஒரு தகப்பன், சொல்றதை செய்து முடிக்கக்கூடிய தகப்பன். நம்ம எல்லாரும் சேர்த்து பாட போறோம். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே
மறைக்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளால் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். இந்த நேரத்தில் கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். என்னன்னா கீழ்ப்படிதல். வேதத்தில் வந்து கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப 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 முக்கியமாக சொல்லப்படுது. நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவங்கள வந்து எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியாக வைப்பார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? தவறு செஞ்சாங்க. அவங்க தவறு செய்கிறது எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு கீழ்ப்படியாமை அப்படின்னு செய்யக்கூடிய பாவம். ஸோ வேதத்தில் இந்த கீழ்ப்படியாமை தான் வந்து முதலாவது செய்யப்பட்ட ஒரு பாவம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மனித குலமே என்ன ஆயிடுச்சு? ஒரு சாபத்துக்குள்ள ஆயிடுச்சு. அதுதான் தேவன் வந்து விரும்பாத ஒரு காரியம் வந்து என்னன்னா கீழ்ப்படியாமை தான். நம்ம நிறைய நேரங்களில் மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, ஐயோ அன்னைக்கு வந்து ஏவாள் வந்து கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை தான் வந்து தேவன் பார்க்குறாரு. நம்ம வேதத்தில் கீழ்ப்படிதலுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய வந்து முன்னுதாரணங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். கீழ்ப்படிதலில் ரொம்ப வந்து ரொம்ப ஒரு உதாரணமாக இருந்த ஒரு ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நான் வாசிக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினால நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா பாவத்துக்குள்ள ஆயிட்டாங்க. ஆனால் ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால நிறைய பேர் நீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தி அவர் வந்து கீழ்ப்படிந்தார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்ம வேதத்தில் நிறைய கீழ்ப்படிதல் குறித்து நம்ம நிறைய இதை வாசிக்கலாம். நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 148 8வது வசனத்தில் அதில் போடப்பட்டிருக்குது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை. நம்ம பார்க்குறோம் உலகத்தில் வந்து நேச்சர் இருக்குது, காற்று இருக்குது, கடல் இருக்குது, அது எல்லாமே ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படியுது. மத்தேயு 8வது அதிகாரம் 23-27 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அதுல இருக்குது, கடல் கொந்தளிக்குது, சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவர் கூப்பிடுறாங்க, இயேசுவை நோக்கி சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதட்டும் போது அந்த காற்றும் கடலும் அவருக்கு வந்து கீழ்ப்படிந்தது. நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஈவன் பிசாசுகள் கூட ஆண்டவர்
ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படிஞ்சதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த உலகமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை தவிர எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படியும் போது ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா கீழ்ப்படிதல். நம்ம வந்து வேதத்தில் பார்க்கும்போது நோவா வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாரு. அவருக்கு என்ன மழை என்ன வெள்ளம் அதெல்லாம் அவருக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கொப்பேர் மரத்தில் நீ இது மாதிரி ஒரு நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சொன்னபடி என்ன பண்றாரு, நோவா வந்து கட்டுறாரு. ஆண்டவர் வந்து அவரை காப்பாற்றுறாரு. அது மாதிரி ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஜனத்தையும் தேசத்தையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு. அப்போ அவர் வந்து கொஸ்டின் கேட்கல, ஆபிரகாம் நான் வந்து இப்போ இப்படி நான் போறேனே, எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் நீங்க தந்துருவீங்களா, நான் போறேன் எனக்கு வந்து நல்ல வியாபாரம் செய்யறதுக்கு எல்லாம் அவர் ஒண்ணுமே கேட்கல. அவர் சொல்றாரு, நான் வரேன் ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்களா நான் வரேன். அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. ஆனா வந்து ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சந்ததியை நான் இந்த மணலை தனியா பெருக பண்ணுவேன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை மாதிரி நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னப்ப he didn't doubt God. அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட நீங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு வேதத்துல எந்த இடத்துலயும் வாசிக்கல. he obeyed. அவ எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நடந்ததுனாலதான் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வந்து நிறைவேற்றினாங்க. உண்மையுள்ள ஒரு தகப்பன். வேதத்துல அநேக பேரை நம்ம சொல்லலாம், கீழ்ப்படிதலினால அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க, கீழ்ப்படிதலினால அவங்க பாக்கியவான்களா மாறினாங்க, கீழ்ப்படிதலினால பெரிய ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த கீழ்ப்படிதல் தான். நம்ம வந்து சில சிச்சுவேஷன் வந்து நடக்காத மாதிரி இருக்கும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கையில என்ன இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் வந்து அவ்வளோ ஜனங்களை வழி நடத்துற மோசே கிட்ட ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லை. அவர்கிட்ட இருந்தது எல்லாமே ஒரே ஒரு கோல். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கோல் தானே இருக்கு, அந்த கோலை நீ செங்கடலுக்கு நேரா நீட்டு. நம்ம பார்க்கலாம், ஒரு சின்ன கோல் ஒரு பெரிய ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை இந்த கோல் வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவர் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அது வழியா ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறாரு. சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் வந்து நமக்கு எதிராக இருக்கலாம். நம்ம பார்க்குற சிச்சுவேஷன் வந்து இட் மே பி இம்பாசிபிள். இதெல்லாம் நடக்குமா, இந்த விஷயம் எங்களுக்கு என் வாழ்க்கையில் இது நடக்குமா, இந்த விஷயத்த நான் செஞ்சேன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னு. பட் when you obey God, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஒருவேளை நினைக்கலாம் எல்லா கொரோனா வைரஸ் வந்து எக்கனாமிக் கிராஷ் வரும்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, எல்லாமே வந்து இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே, இனிமே வந்து நார்மலான லைஃப் வாழ முடியாதுன்னு சொல்றாங்களே, இனி என்னால் வந்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவரால் அது செய்து முடிக்க முடியும். நம்மளால முடியாது, உலக மனிதர்களால் முடியாது. பட் அவர் காட் இஸ் சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தகப்பன். அன்னைக்கு செங்கடலை ரெண்டாக பிளந்த ஒரு தேவன் தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க துதிக்கும் போது நான் அந்த இடத்துல இறங்கி வருவேன். எங்கே என்னுடைய நாமத்து நிமித்தம் 2 or 3 பேர் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன்னு சொன்ன தகப்பன், அதே தகப்பன் தான் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாட போறோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில், என்னால ஒன்றும் முடியாத தகப்பனே, எல்லாமே உமக்கு சொந்தம் என்று என்னையே உங்களுக்கு நான் தத்தம் செய்கிறேன் தகப்பனே அப்படின்னு எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாட போறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல் தான். எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு நம்ம பாடலாம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் யாவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் யாவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அடுத்த ஸ்டான்ஸா சொல்லுது, என் எண்ணம் போல நான் அலைந்தேனே,
என்னை தடுத்திட யாரும் இல்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். நம்ம வாசித்தது மாதிரி ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினால நிறைய பேர் பாவிகளாக்கப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி, அவர் உலகத்தை படைத்த ஆண்டவர் தான், ஆனாலும் தாழ்மைப்பட்டு அவர் கீழ்ப்படிந்ததுனால அந்த சிலுவையின் மரணம் நம்மளை இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கு. இன்னைக்கு கூட நிறைய நேரத்துல நிறைய விஷயங்களை குறித்து நம்ம பெருமை பாராட்டுவோம். சில பேர் சில பெருமை பாராட்டுவாங்க, என்னன்னா நான் 1 மணிக்கூர் ஜபம் பண்றேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே ஆண்டவருடைய கிருபை. நமக்கு அதை குறித்து கூட நமக்கு பெருமை பாராட்டுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எல்லாமே அந்த சிலுவை தான். அன்னைக்கு ஆண்டவர் பாடுபட்டு அந்த சிலுவையில மரித்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடி சுகத்தோடி பலத்தோடி இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல கூட நம்ம பாட போறோம், என் எண்ணம் போல நான் அலைந்தேன் ஆண்டவரே, என்னை தடுத்திட யாரும் இல்லை, ஆனா உங்க சிலுவையோட அன்பை நான் பார்த்தேன்ல, அந்த நேரத்துல உங்க சமூகத்துக்கு நான் வீழ்ந்தேன்னு சொல்லுவோமா. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை, உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில், உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அடுத்த ஸ்டான்ஸா சொல்லுது, ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாதா, வான்புவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். ஸோ இந்த உலகத்துல எஸ்பெஷலி யூத் நிறைய பேர் நான் பார்க்கும்போது சில காலேஜஸ் ஸ்கூல்ஸ்கெல்லாம் இப்போ ப்ரேயர் நடத்த போகும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, அக்கா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது தப்பா, இது மாதிரி செய்யலாமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்ல இந்த நிறைய நான் பார்க்கும்போது யூத் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்ய அப்படின்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு வழி உண்டு, என்னன்னா ஆண்டவர் தான் அது, இயேசு தான் அது, அவருடைய சிலுவையின் மரணம். அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை ஆளுவாரு. ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தகப்பன். நம்ம பார்க்குற மாதிரி we don't worship a creation, any creation நம்ம worship பண்ணல, but we worship the creator. ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம், worship பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாதா, வான்புவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். இந்த அழிந்து போகிற மனுஷங்க, அழிந்து போகிற ஒரு இன்டர்நெட் செல்போனை நம்புற நம்ம இந்த வான்புவி கிரகங்களை ஆண்டு நமக்காக காயங்களை ஏற்ற இயேசுபாவையே நம்ம நம்ப மாட்டிருக்கிறோம். we doubt நம்ம டவுட் பண்ணிட்டு இருப்போம், இது கரெக்டா, இது இதா. நிறைய பேர் மெடிசின்ஸை நம்புறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பயப்படுறதோடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கு தான் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பயப்படுறது ரொம்ப ஒரு சில பேர் தான். ஆனா நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம பயப்படுவோம், அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். he will make everything perfect. எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமா அவர் பண்ணுவாரு. கூட சேர்ந்து அந்த பாடலை நீங்க பாட போறீங்க. ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட, ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெரும் காயங்கள் ஏற்றனாதா, வான்புவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்புவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே.
ஸ்டான்ஸை நம்ம பாட போகிறோம். என்னன்னா யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கையில் அவங்க அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க, அவருடைய அப்பா இருந்தாங்க. ஆனால் வந்து அவருக்கு வந்து நிறைய நேரத்தில் ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சொந்த சகோதரர்களாலேயே வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அவரை வந்து குழியில் தள்ளி விற்று. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது யோசேப்பு வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தார், ரொம்ப அமைதியாக இருந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அவருக்கு வந்து அவர் செய்யாத தப்பை என்ன பண்ணாங்க, செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சிறைசாலையில் தூக்கி போடுறாங்க. he was in the jail for 12 years. 12 வருஷங்கள் என்ன பண்றாரு, சிறைசாலையில் இருக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துலையும் அவர் போய் ஜஸ்டிஃபை பண்ணல, நான் வந்து இந்த தவறை செய்யலை அப்படின்னு எந்த இடத்துலையும் என்ன பண்ணல, அவர் போய் வந்து சொல்லலை. அவர் வந்து செஞ்சது எல்லாமே ஆண்டவரோடு இருந்தார். நம்ம ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அதில் இருக்குது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து யோசேப்போடு இருக்கிறார். அவங்க சகோதரர்கள் இல்லை, அவங்களுடைய அம்மா அப்பா யாருமே இல்லை, பட் கர்த்தர் அவரோடு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச், ஃப்ரம் a prisoner to a governor of a nation. ஒரு சிறைசாலையில் ஒரு கைதியா இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு பெரிய நாட்டுக்கே கவர்னரா வந்து மாத்துறாரு. இன்னைக்கு கூட ஒரு வேலை கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்றோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நல்ல ஸ்கில்ஸ் இருக்கா, நம்ம கிட்ட எல்லாமே இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் என்ன பண்றாங்க, ஒரு வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க. ஆனா யோசேப்பு கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 12 years of jail மட்டும்தான். ஒரு தகுதியே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால அவர் தகுதிப்படுத்தி ஒரு பெரிய ஒரு மேன்மையை கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நமக்கும் நிறைய நேரத்தில் கன்ஃபியூஷன் வரும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து எப்படி நடக்கும், நான் வந்து எந்த தப்புமே செய்யலை, ஆனால் என்ன எல்லாருமே இப்படி சொல்கிறாங்களே, நான் இப்போ ஜஸ்டிஃபை பண்ணணுமா, இதை வந்து நான் நிரூபிக்கணுமா? நம்ம ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கான வழிகளை திறப்பார். அதான் வந்து சங்கீதம் 46 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்து இருக்கும்போது be still and know that I am your God, அவர் நம்மளுடைய ஆண்டவர் என்பதை நம்ம அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளணும். இயேசுவை கூட நிறைய நேரத்தில் அவரை வந்து அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க. அதுதான் யோவான்ல ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருக்கு பிரச்சனை இருந்துச்சு, அவர் இந்த உலகத்தை படைத்த ஒரு ஆண்டவர், அவர்கிட்ட எல்லாமே இருந்த பிறகும் அவரை வந்து என்ன கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துறதுக்கு முன்பதாக ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த உலகம் என்னை துன்பப்படுத்தினது. ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம சொல்ல போகிறோம், என்னுடைய வாழ்வில் நீர் செய்த நன்மைக்கு ஈடாக தகப்பனே எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம்பணி சிறந்திட முற்றும் தந்தேன். ஒருவேளை நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். காட் வந்து நீ வந்து மினிஸ்ட்ரிக்குள்ளவா ஃபுல் டைமா பண்ணுன்னு ஆண்டவர் யார்கிட்டயுமே சொல்லலை. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ ஒரு சாட்சியா இருக்கும்போது அநேக பேர் ஒன்று நோக்கி வருவாங்க. நீ எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை பற்றி நீ மற்றவங்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் வந்து உன்னை நோக்கி வருவாங்க. ஸோ இந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் சரி, இட்ஸ் யோர் டியூட்டி டு ஸ்ப்ரெட் தி காஸ்பல். அதுதான் வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லா உலகம் இங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு மார்க் 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. அந்த நேரத்தில் கடைசி வரியை நம்ம பாடும்போது, என் வாழ்வில் இழந்த நன்மைக்கு ஈடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். என் வாழ்வில் இழந்த நன்மைக்கு ஈடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே,
இருக்கிற இடத்துல நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. எவ்வளோ எங்கள் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் ஏசப்பா, நாங்கள் அவங்கள தேடி போகும்போது எங்களை மறந்து போயிடுறாங்க. எங்கள் கூடயே இருப்பேன்னு சொன்ன நிறைய பேர் கூட எங்களை விட்டு மறைந்து அப்பா ஒளிந்து அப்பா எங்ககிட்ட ஒன்றுமே இல்லாதப்ப அப்பா they disappear Lord. பட் நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தில் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு தகப்பனே ஏசப்பா, நீங்க மத்தேயு 28:20 சொன்னீங்க, for I am with you even unto the ends of the earth. இந்த உலகத்துல கடைசி அப்பா எல்லா முடிவு பரிந்து உங்க கூட இருக்கிறேன்னு சொன்ன எங்கள் தகப்பனப்பா, எங்க கூட நீங்க இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. எந்த சூழ்நிலையில அப்பா நீங்க சங்கீதம் 139 நாங்க வாசிக்கிறோம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீரப்பா, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் தகப்பனே, நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து பூமியின் கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் இந்த கரம் எங்களை நடத்துகிறதே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய உட்கார்தலையும் எங்களுடைய எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்க நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீரப்பா. நாங்க நடந்தாலும் படுத்திருந்தாலும் இல்லை சூழ்ந்திருக்கிறீரப்பா. எங்க வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். You are acquainted with all our ways, Master God. அப்பா, நாங்க சொல்றோம் அப்பா, நிறைய நேரங்கள்ல நாங்க எங்க வழியில நாங்க அப்படி போறோம் ஏசப்பா. ஆனா இன்னைக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நாங்க கீழ்படுகிறதுக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழ்றதுக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். நாங்க என்ன வேலை செஞ்சாலும் படிச்சாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்காக ஏசப்பா ஒரு சின்ன ஒரு டைமை ஒதுக்கி ஊழியம் செய்யறதுக்கு தகப்பனே, உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்க தகப்பனே. நீர் எங்களை போதித்து, நீங்க சொன்னீங்க நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு காட்டுங்க தகப்பனே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் என்ன வேதனைகளோடு இருக்கிறாங்க என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையா, வியாதியா, தற்கொலை எண்ணமா, ஒருவேளை எல்லாமே முடிச்சுட்டு இனி எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் நீங்க சொன்னீங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எங்க கூட எப்பொழுதும் இருக்கிறீங்க ஏசப்பா. ஒரு அதிசயத்தை நீங்க உருவாக்குங்க தகப்பனே. நாங்க உம்மிடத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீர் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இம்மட்டும் நடத்துனீங்க, நன்றி. இனியும் எங்களை வழி நடத்துங்க. தாழ்த்தி உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.